தின் சக்தி புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாம், இதுல நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா இல்லையா? குறிப்பா அந்த கேள்வி, ஏன் ஒருத்தர் சந்தோஷமாவும் இன்னொருத்தர் சோகமாவும் இருக்காங்க? அதேதான். ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க, இன்னொருத்தர் தோத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அதாவது நம்ம பழக்கமான சிந்தனைகளும் கற்பனைகளும் தான் நம்ம விதியை உருவாக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நம்ம ஆழ் மனசுல எதை ஆழமா நம்புறோமோ அதுவாகவே நம்ம ஆகுறோம். அதனால இன்னைக்கு இந்த நனவு மனம், ஆழ் மனம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சும்மா அலசுவோம். சரி, இத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இருக்கிறது ஒரே மனசுதான். ஆனா அதுக்கு ரெண்டு குணங்கள் இருக்கு. ஆமா, 2 தனித்துவமான குணாதிசயங்கள். ஒன்னு நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி பிரிச்சு பாக்குறது? இதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு அருமையான உருவகம் இருக்கு. ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க. சொல்லுங்க. உங்க மனச ஒரு பெரிய கப்பலா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு கப்பல். அந்த கப்பலோட கேப்டன் தான் உங்க நனவு மனம். அவர் கப்பலோட பாலத்துல நின்னுகிட்டு எங்க போனோம், என்ன செய்யணும்னு கட்டளைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஆழ்மனம்? ஆழ்மனம் தான் என்ஜின் ரூம்ல வேலை செய்யற குழு, அந்த என்ஜின் ரூம் க்ரூ. ஓஹோ, சரி. அவங்க வேலை கேப்டனோட கட்டளைக்கு கீழ்ப்படியறது மட்டும்தான். எங்க போறோம், ஏன் போறோம்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சொந்தமா சிந்திக்கிற திறனே கிடையாதா? கேப்டன் தப்பான கட்டளை கொடுத்தா கூடவா? அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். கேப்டன் திசை காட்டி கருவிகளை எல்லாம் தப்பா பார்த்துட்டு கப்பலை நேரா பாறையை நோக்கி ஓட்டுன்னு கட்டளை கொடுத்தா கூட ஐயோ, அவங்க அதை அப்படியே செய்வாங்க. அவங்களோட வேலை கட்டளையை நிறைவேற்றுறது மட்டும்தான். அவங்க கேப்டன் கிட்ட எதிர்த்து பேசவே மாட்டாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகமா இருக்கே. அப்போ நம்ம உடல், நம்ம சூழல், நம்ம வாழ்க்கை, இது எல்லாமே அந்த கப்பல் மாதிரி. கேப்டனான நம்ம நனவு மனம் கொடுக்கிற கட்டளைகளை வச்சுதான் எல்லாம் நடக்குது. கரெக்ட். நம்ம நம்பிக்கைகள், நம்ம எதை உண்மைன்னு ஏத்துக்கிறோமோ அதையெல்லாம் ஆழ்மனம் ஒரு கட்டளையா எடுத்துக்குது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. இப்ப நீங்க ஒரு பொருளை பார்த்து, இத என்னால வாங்க முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. ஆமா, புத்தகம் அதான் சொல்லுது. ஆனா யதார்த்தத்தைய, பேங்க் பேலன்ஸ பாக்கும்போது அந்த எண்ணம் சுவாபாவிகமா வருதே. என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்க கூடாதுன்னு முயற்சி செஞ்சாலும் அந்த எண்ணத்தை எப்படி தவிர்க்கிறது? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஐரோப்பாவுக்கு அந்த ட்ரிப்பு போக முடியாது, அந்த வீடு வாங்க முடியாதுன்னு நீங்க சொல்ல சொல்ல உங்க ஆழ்மனம் ரொம்ப விசுவாசமா அந்த கட்டளைகளை நிறைவேற்றும். அப்போ அது ஒரு சுழற்சி மாதிரி ஆகிடுது. ஆமா, அந்த பொருட்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையே அது உங்களுக்கு உறுதி செஞ்சிடும். அதனால கட்டளைய மாத்தணும். அப்போ இந்த முழு அமைப்பும் நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் இயங்குதா? ஆமா, புத்தகம் இத நம்பிக்கையின் விதி, அதாவது லா ஆஃப் பிலீஃப் அப்படின்னே சொல்லுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன மதத்தை நம்புறீங்க, என்ன சடங்கு செய்றீங்க, என்ன மந்திரம் சொல்றீங்கன்றது முக்கியம் இல்ல. அப்படியா? ஆமா, உங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை, அந்த மனச்சித்திரத்தை உங்க ஆழ்மனம் ஏத்துக்கிட்டுதா, அதுதான் உங்க பிரார்த்தனைக்கு பதிலா வருது. அதனாலதான் ஒரு பௌத்தர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு முஸ்லீம் யாரு பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் கிடைக்குது. காரணம் அவங்க மனசுல உருவாகிற அந்த ஆழமான நம்பிக்கை, மதம் இல்ல. அதேதான். இன்னொரு விதமா பார்த்தா, நம்ம எண்ணங்கள் ஒரு தோட்டக்காரர் விதைக்கிற விதைகள் மாதிரி. ஆழ்மனம் ஒரு வளமான நிலம். மிகச்சரி. நம்ம அமைதி, மகிழ்ச்சி, நல்லெண்ணம், செழிப்புன்னு நல்ல விதைகளை விதைச்சா அதோட பலனை அறுவடை செய்யலாம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு நிலையும் அதோட விளைவு. சரியா சொன்னீங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க, வெளி உலகத்தை மாத்த முயற்சி பண்றாங்க. ஆமா, பிரச்சனைய வெளியில தேடுறாங்க. ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெளி நிலைமைகளை மாத்த நீங்க காரணத்தை மாத்தணும். அந்த காரணம் உங்க எண்ணங்களும் கற்பனைகளும் தான். சரி, ஆனா நிஜத்துல நம்ம மனசுல எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற களைகள் தானாவே முளைக்குது. அதை நீக்கிறது அவ்வளோ சுலபமா? நிச்சயமா சுலபம் இல்ல. அதுக்குதான் புத்தகம் சில வழிமுறைகளை சொல்லுது. இந்த புத்தகம் ஆழ் மனச நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு புதையல் வீடு இல்லனா தங்கச் சுரங்கம்னு சொல்லுது. இது வெறும் உருவகம் தானா, இல்ல உண்மையிலேயே அதுக்கு அவ்ளோ சக்தி இருக்கா? இது வெறும் உருவகம் இல்லை, அது ஒரு மாபெரும் சக்தி. அதுக்கு ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே ஒரு பெரிய சான்றா முன்வைக்கிறார். அப்படியா? என்ன அனுபவம்? 42 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு வந்த ஒரு விதமான புற்றுநோய் கட்டிய, அதாவது சர்க்கோமாவை தன்னோட ஆழ்மனதின் குணப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தியே சரி செஞ்சதா சொல்றாரு. ஒரு நிமிஷம், மனசக்தியால புற்றுநோயை குணப்படுத்தினேன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய கூற்று. இத கேக்குற நிறைய பேருக்கு நம்புறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குமே. புரியுது. அந்த நேரத்துல அவர் வேற எந்த மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கலையாங்கிறது புத்தகம் ஏதாவது சொல்லுதா? நல்ல கேள்வி. இந்த புத்தகம் மருத்துவத்தை நிராகரிக்க சொல்லல. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. மாறாக அது ஒரு கூட்டு முயற்சிங்கிற கண்ணோட்டத்தை முன்வைக்குது. மருத்துவர் காயத்துக்கு கட்டு போடுகிறார், கடவுள் அதை குணப்படுத்துகிறாருங்கிற ஒரு பழைய பழமொழியை அவர் மேற்கோள் காட்டுறார்.
அதாவது மருத்துவ சிகிச்சையோட சேர்த்து மனசக்தியையும் பயன்படுத்தணும்னு சொல்றீங்களா? ஆமா. மருத்துவ சிகிச்சை அதோட வேலையை செய்யும்பொழுது நம்ம ஆழ்மனதுல இருக்கிற எல்லையற்ற குணப்படுத்தும் சக்தியை நாம் நம்பி அதுக்கு சரியான கட்டளைகளை கொடுத்தா குணமடைதல் வேகமாகவும் முழுமையாகவும் நடக்கும்னு அவர் சொல்றார். மனசும் உடலும் சேர்ந்து வேலை செய்யணும். ஓகே, அந்த விளக்கம் ஒரு தெளிவை கொடுக்குது. சரி, உடல் நலம் இல்லாம வேற துறைகள்ல இதோட சக்தியை விளக்குற மாதிரி ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. புகழ்பெற்ற ஓபரா பாடகர் என்ரிகோ கருசோவோட கதை ஒரு அருமையான உதாரணம். ஆமா ஆமா, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. ஒரு சமயம் அவருக்கு திடீர்னு மேடை பயம், ஸ்டேஜ் ஃப்ரைட் வந்துடுச்சு. பெரிய பாடகருக்கேவா? ஆமா, பயத்துல தொண்டை தசைகள் எல்லாம் இறுக்கமாயிடுச்சு. வியர்த்து கொட்டி அவரால பாடவே முடியல. அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க, என் மானம் போயிடும், என்னால பாட முடியாது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் என்னாச்சு? எப்படி சமாளிச்சார்? அப்போதான் அவர் ஒரு விசித்திரமான காரியத்தை செஞ்சாரு. திடீர்னு கத்த ஆரம்பிச்சார். கத்தினாரா? ஆமா, உள்ளே இருக்கும் பெரிய நான் சின்ன நானை கழுத்தை நெரிக்க பார்க்குது அப்படின்னு சொன்னார். பெரிய நான் சின்ன நான் அதென்னது? இங்க சின்ன நான்கிறது பயம் சந்தேகம் நிறைந்த அவரோட நனவு மனம். பெரிய நான்கிறது அவரோட ஆழ்மனதின் எல்லையற்ற சக்தி மற்றும் திறமை. ஓ, அப்போ அவரு தான் பயத்தையும் தன் சக்தியும் ரெண்டு தனி நபர்களா உருவகப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கிற மாதிரி பார்த்தாரா? சரியா புடிச்சிட்டீங்க. அவர் உரக்க, இங்கிருந்து வெளியே போ, பெரிய நான் என் மூலமா பாட விரும்புகிறது அப்படின்னு கத்துனார். வாவ்! அதாவது தன் நனவு மனதின் பயத்துக்கு தன் ஆழ்மனதின் சக்தியை ஒரு அதிகாரத்தோட கட்டளையா கொடுத்தார். அது வேலை செஞ்சதா? உடனே அவரோட ஆழ்மனம் பதிலளிச்சு அவருக்குள்ளிருந்து உயிர் சக்தியை விடுவிச்சது. அவர் மேடைக்கு போய் அன்னைக்கு அற்புதமா பாடினார். பார்வையாளர்கள் மெய்மறந்து போயிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மனசுல வர்ற இந்த மாதிரி பகுத்தறிவற்ற பயங்க கிட்ட நம்ம அதிகாரமா பேச முடியும். நிச்சயமா. அந்த கேப்டன் மாதிரி அமைதியா இரு, நான் தான் இங்க கண்ட்ரோல், நீ எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம உறுதியா ஒரு கட்டளையை கொடுக்கும்போது ஆழ்மனம் அந்த புதிய கட்டளைக்கு கீழ்ப்படியும். பழைய பயங்கிற கட்டளைக்கு பதிலா இந்த புதிய கட்டளை நடைமுறைக்கு வரும். அதேதான். சரி, நாம என்ன ஏன்னு பேசிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி எப்படிங்கிறது தான். என்னோட இயந்திர அறை குழுவுக்கு ஒரு புதிய இடத்துக்கு போகணும்னு நான் சொல்லணும்னா, கேப்டனா இருக்கிற என்னோட சொந்த சந்தேகங்கள் குறுக்கிடாம அந்த செய்தியை எப்படி சரியா கொண்டு சேர்க்கிறது, அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற மிக முக்கியமான ஒரு டெக்னிக் தாலாட்டு முறை அல்லது தூக்கத்திற்கு நிகரான நிலை. தூக்கத்திற்கு நிகரான நிலையா? அது எப்படி வேலை செய்யும்? நாம தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனேயும் நம்ம நனவு மனம் ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி அரை தூக்கத்துல இருக்கும். ஆமா. அந்த நேரத்துல நம்ம மனசோட தடுப்புகள் சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை, அதாவது சஜஷன்ஸ ஆழ்மனம் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணமா, நீங்க வாழ்க்கையில செழிப்பு அடையணும்னா செழிப்புங்கிற ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப ஒரு தாலாட்டு மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு தூங்கலாம். சும்மா வார்த்தையை மட்டும் சொன்னா போதுமா? இல்ல, அந்த வார்த்தையோட முழு அர்த்தத்தையும் உணர்வையும் மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லணும். இது ஆழ் மனசுல ஒரு விதையை விதைக்கிற மாதிரி. அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம இலக்கு நிறைவேறின மாதிரி ஒரு சின்ன வார்த்தையோ வாக்கியத்தையோ தேர்ந்தெடுத்து அதை உணர்வுபூர்வமா தூங்குறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப சொல்றது தானா? ஆமாம், அந்த வாக்கியம் ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது. எளிமையா, நேர்மறையா, இலக்கு ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி இருக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், நான் வெற்றிகரமாக இருக்கிறேன். இப்படி இத ஒரு நம்பிக்கையோட உணர்வோடு செய்யும்போது ஆழ்மனம் அதை ஒரு புதிய கட்டளையா எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில உருவாக்க ஆரம்பிக்கும். மிகச்சரியாக சொன்னீர்கள். அப்படியானா இன்னைக்கு நம்ம பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு கேப்டன் மாதிரி செயல்படுற நனவு மனமும் கண்மூடித்தனமா கட்டளைகளை பின்பற்ற ஒரு இயந்திர அறை குழு மாதிரி ஆழ்மனமும் இருக்கு. சரிதான். நம்ம ஆழ்மனம் நம்பிக்கையின் விதிப்படி செயல்படுது. அது நம்மளோட பழக்கமான எண்ணங்களை கட்டளைகளா எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. ஆமாம். உங்க வெளி உலகத்தை மாத்தணும்னா அதோட காரணமான உங்க உள் உலகத்தை, அதாவது உங்க எண்ணங்கள், உணர்வுகள், கற்பனைகளை நீங்க மாத்தணும். அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறது தான் இந்த புத்தகத்தோட அடிப்படை செய்தி. சரி, நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறோம். கேளுங்க. இந்த புத்தகம் ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி ஒரு இலட்சிய துணைய அல்லது வாழ்க்கை துணையை ஈர்க்க முடியும்னு குறிப்பிடுது. இப்போ நாம பேசின அந்த கப்பல் உருவகத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. சரி. உங்க ஆழ்மனம்ங்கிற அந்த இயந்திர அறைக்குழு கட்டளைகளை கண்மூடித்தனமா பின்பற்றும்னா ஒரு சரியான துணையை ஈர்க்கிறதுக்கு ஒருத்தர் தன் நனவு மனசுல என்ன மாதிரியான தெளிவான முரண்பாடுகளற்ற கட்டளைகளை தனக்குத்தானே கொடுத்துக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி.
விரும்பத்தகாத குணாதிசயங்களை அறியாமலேயே நிரல்படுத்திடாம சரியான துணைய வடிவமைக்க என்னென்ன கட்டளைகள் தேவைப்படும் சிந்திச்சு பாருங்க.